ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா முள்ளங்கி பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் அந்த முள்ளங்கி ஸ்மெல் பிடிக்கல, இதை சமைச்சா பசங்க சாப்பிட்றது இல்லை, அவருக்கு பிடிக்காது, கேஸ் ட்ரபிள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. முள்ளங்கில ஏகப்பட்ட சத்து இருக்கு, நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நிறைய இந்த மூட்டு வெளி நீர் கோர்த்துன்னு இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களாம் அந்த முள்ளங்கி சாம்பாரை வாரம் 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மூட்டுல நீர் பொறுத்துக்கிட்டே இருக்காது, அந்த நீரெல்லாம் வெளியேறிடும். அந்த நீரை வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த முள்ளங்கில இருக்கு. 2வது விஷயம் என்னன்னா, இந்த முள்ளங்கி சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கும். டயபிட்டிஸ் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சுகர் லெவல் அது பேலன்ஸ்டா வச்சுக்கும். முள்ளங்கி சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. இந்த முள்ளங்கில ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. முள்ளங்கி சாம்பார் வைக்கும்போது அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லேசாக கொஞ்சம் வானிலையில் எண்ணெய் போட்டுட்டு முள்ளங்கி பொடியை கட் பண்ணிட்டு சாம்பார் கட் பண்ணுறது இல்லைங்களா, எந்த ஷேப் நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வானிலை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி முள்ளங்கி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பாரில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அந்த ஸ்மெல் இருக்காது, நல்லா வாசனையாக இருக்கும் அந்த முள்ளங்கி. அதனால தான் முள்ளங்கி சாம்பார் நிறைய பேர் விரும்புறதில்ல, ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு போடுங்க பாருங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கி துவையலாக கூட அரைச்சி சாப்பிடலாம். முள்ளங்கி சட்னி நம்ம தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை சட்னிலாம் செய்யறோம் இல்லைங்களா, அதே மாதிரி முள்ளங்கியை வதக்கிட்டு முள்ளங்கி சட்னி செஞ்சு சாப்பிட்டா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல சுவையாக இருக்குங்க. அது முள்ளங்கி அவ்வளோ நல்லா இருக்க, டேஸ்ட்ஃபுல்லானது. உடம்புல எக்ஸஸாக இருக்குது பாருங்க தண்ணி. ஒரு சிலர் வெயிட்டாக இருப்பாங்க, அதாவது குண்டாக இருக்கிறவங்க அந்த நீர் வெளியேற்றத்துக்கு இல்லாமல் டயட்ல இருப்பாங்க. டயட்ல இருக்கலாம், உடம்பு ஒல்லியாயிடும் அப்படிலாம் இருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. முள்ளங்கி டெய்லி கூட சாப்பிடலாம். டெய்லி ஒரு நாளைக்கு சட்னி சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி விருப்பப்பட்ட மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் இருக்கு, தண்ணி எல்லாம் வெளியேறிடும், வெயிட் குறைவா தெரியும், உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியும். அவ்வளவு சத்து இருக்கு இந்த முள்ளங்கில. உடம்புக்கு ஏகப்பட்ட சத்து கொடுக்கும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது முள்ளங்கி. அது நிறைய பேருக்கு தெரியல, ஸ்மெல் அடிக்குது வேண்டாம் அப்படிங்குவாங்க. 2வது அந்த கீரையை, முள்ளங்கி கீரை இருக்குது இல்லைங்களா மேல, அந்த கீரை மற்ற கீரைங்க மாதிரியே நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு பருப்போட சேர்த்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கூட்டாவோ பொரியலாவோ கூட செஞ்சு சாப்பிடலாம். அந்த முள்ளங்கி கீரையில ஏகப்பட்ட சத்து இருக்குதுங்க. சர்க்கரை வியாதிக்காரங்க அந்த கீரையை தேடி தேடி வாங்குவாங்க. அந்த கீரை அவ்வளோ சத்து உள்ளது. முள்ளங்கி கீரை, முள்ளங்கிக்கு மேல இருக்கு இல்லைங்களா, அந்த கீரை வேஸ்டே பண்ணாதீங்க. அப்படி பொரியல் பண்ண முடியல அப்படின்றவங்க அந்த கீரையை நல்லா கட் பண்ணிட்டு ஜூஸா போட்டுடுங்க. ஜூஸ்னா நல்லா சூப் மாதிரி இருக்கும். நல்லா 2 டம்ளர் தண்ணியில போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு வடி கட்டிட்டீங்கன்னா அதுல விருப்பப்பட்ட மாதிரி நீங்க மிளகுத்தூளோ இல்லை சால்ட்டோ இல்லை தேனோ எது வேணாலும் சரி கலந்து குடிச்சுட்டா அதுலயே நிறைய சத்து இருக்கு. அப்படியும் செய்யலாம். நம்ம சூப்பும் குடிக்கலாம், ஜூஸ் மாதிரியும் போட்டு குடிக்கலாம். அந்த கீரையை பல வகையில யூஸ் பண்ணலாங்க முள்ளங்கிய. அதனால முள்ளங்கி வாங்கி அதனுடைய பயன்கள் என்னன்னு பாருங்க. நான் முள்ளங்கி பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.